Taste the Daily. சென்னை கோயம்பேடு சந்தையில் உள்ள கழிப்பறைகள் போதிய பராமரிப்பின்றி இருக்கிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோயம்பேடு சந்தையில் ஏராளமான வெளிமாவட்ட கூலி தொழிலாளர்கள் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். அவர்கள் மார்க்கெட் வளாகத்தில் உள்ள கழிவறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த கழிவறைகள் முறையாக பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. பல கழிப்பறைகள் முற்றிலுமாக உடைந்து பயன்படுத்த முடியாமல் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் நோய் தொற்று பரவக்கூடிய நிலையில் இருப்பதாக பொதுமக்களும் வியாபாரிகளும் வேதனை தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் நலனில் சிறிது அக்கறை காட்ட ஸ்டாலின் அரசுக்கு நேரமில்லையோ என்று மக்கள் தங்களது ஆதங்கத்தை சென்னையில் மழைநீர் கால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்த நபர் உயிரிழந்துள்ளார். உதயம் திரையரங்கம் அருகே தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கியிருந்த நிலையில் அதில் தவறி விழுந்த ஐயப்பன் என்பவர் மூச்சு திணறி உயிரிழந்தார். அங்கு பள்ளம் தோண்டப்பட்டு பல மாதங்களாகியும் இதுவரை சரி செய்யப்படாமல் உள்ள காரணத்தால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் ஒரு இளைஞரின் உயிர் பறிபோனதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.